தள்ளுங்க. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாத என்னாலும், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் இனி என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இந்த பகுதியில் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு ஆண்டவர் தரார் பாருங்க. இது எனக்கு ஆண்டவர் அறிஞ்ச புதுசில் அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக ஆண்டவர் வெள்ளைக்கு தந்தார். அதாவது நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கும்போது நம்ம வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தோம்னா, எந்த வழியில் நடக்குன்னு தெரியாமல் நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று செய்யணுமா, அவருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை. உங்களில் எவன்னா யாருனாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டுனா வார்த்தைகளை கேட்குறோம்ல, எத்தனையோ பிரசங்களை கேட்குறோம்ல, அப்படி கேட்டும் கூட தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலே நடக்கிறானோ, வெளிச்சமான பாதையில் நடக்காமல் இருட்டுக்குள் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி வேறு வழிகளில் பாவ வழிகளில் போய்கிட்டு இருந்தா அவன் என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நம்பி, யெகோவா என்கிற நாமத்தை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி தான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இருட்டுக்குள்ள நடக்கிறோம், வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆண்டோடைய நாமத்தை நம்பணும். முதல்ல அவர்கிட்ட நம்ம சார்ந்து கொள்ளணும். ஒரு குழந்தை எப்படி இருட்டுக்குள்ளே போகும்போது அப்பாவையோ அம்மாவையோ அப்படி பற்றி பிடித்து கொண்டு சார்ந்து கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டு பயந்துக்கிட்டு ஆண்டவர் அது அவங்க அம்மா அப்பா மேலே சாய்ந்துக்கிட்டு போகும்ல, அதுபோல் நாம் நம்முடைய பாதைகளில் இருட்டாக இருந்தது அப்படின்னா, வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுன்னா, பிரச்சனைகள் நேரத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை நம்பி அவர் தோள் மீது சாய்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். அந்த பக்குவத்துக்கு நம்ம நம்மை கொண்டு வர வேண்டும்.
நம்ம வந்து என்ன செய்யணும், அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், அதை செய்வோமா இதை செய்வோமா அப்படி போவோமா இப்படி போவோமா அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஒன்றுமே செய்யக்கூடாது. நீங்கள் அமைதியாக அப்படியே ஆண்டோடைய நாமத்தை நம்பி அவரிடத்துல சார்ந்து கொள்ளும்போது அவர் அதை செம்மையாக நம்முடைய வழிகளை நடத்துவார் என்று சொல்லி இதை நீங்கள் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பிரச்சனை வரும்போது பாருங்கள், அமைதியாக இருந்து பாருங்கள், இருந்து ஆண்டோடத்தில் மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மையாக முடித்து தருகிறவர். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நன்மையான காரியங்களை தான் நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தால் கூட நன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் நம்ம இருட்டுக்குள்ள நடந்தாலும் கூட பயம் இல்லாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுவோம், அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுவோம். வேதத்தில் எத்தனையோ நாமங்கள் உண்டு அவருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தான் அவருடைய நாமம். அந்த நாமத்தை நாம் நம்பி அதை சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இந்த வசனத்தை நம்ம திருப்பி ஒரு வாசித்து பார்ப்போமா? உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், அவருடைய நாமத்தை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, யெகோவா சிட்கேனு, யெகோவா ஷாலோம் அப்படின்னு யெகோவா நிசி அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அதை நம்ம சார்ந்து கொள்ளுவோம். நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம இருட்டுகள் நடந்தால் நம்ம வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி நம்மை கொண்டு போவார். அதனால் நம்ம அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அப்படின்னா அவருடைய தாசன் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய தாசன் யார்? அவருடைய ஊழியக்காரங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம இருட்டில் நடந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்துக்குவோமா, ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அப்பா, எங்களுடைய பிரச்சனை நேரத்தில் எந்த வழியில் போகணுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருட்டுக்குள்ளே நிற்கிற நேரத்தில் நாங்கள் உங்களுடைய நாமத்தை நம்பி உங்களுடைய தோள் மேல் நாங்கள் சாய்ந்து கொள்கிறோப்பா. எங்களை வழி நடத்துங்க, எங்களை நடத்தி செல்லுங்க, வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி செல்லுங்க.